இது வந்து டெல் லேப்டாப்பு. கஸ்டமர் வந்து என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இன்ச்சு டேமேஜ் ஆகிருக்கு, இன்ச்சு உடஞ்சிருக்கு, ஓப்பன் பண்ண முடியலன்ற கம்ப்ளைண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஓப்பன் பண்ணால் அப்படியே மொத்தமாக தூக்கிட்டு வந்துடும். இப்போ இந்த பிரச்சனைக்கு 2 சொல்யூஷன் இருக்குது. ஒன்று வந்து பேனலே ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லைனா இன்ச்சு ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர் வந்து பேனல் ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப காஸ்ட் ஆகுன்றதுனால இன்ச்சு ரீஒர்க் பண்ண எடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக இந்த லேப்டாப்புடைய இன்ச்சு ரீஒர்க் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறோம். இதில் இங்கே ஒரு டேப் இருக்கும். இந்த டேப்பை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்க்ரீனை வெளியே எடுக்க முடியும். இந்த டேப்பை வந்து நீங்கள் அப்படி ஜஸ்ட் லைட் பிடிச்சி இழுத்துங்கன்னா அறுத்துக்கும். பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தீங்கன்னா டேப் வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும். நீங்கள் அறுத்துக்குச்சுன்னா அப்போ ஸ்க்ரீனை வந்து உடச்சி தான் எடுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் பொறுமையாக இதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீன் வந்து எல்லாம் வந்துடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனை வந்து பத்திரமா எடுத்து தனியாக வச்சுருங்க. இதில் லாக்கோடு வரும். நீங்கள் தயவுசெய்து அப்படியே பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் அறுத்துக்கும். அந்த லாக்கை எடுத்துட்டு பொறுமையாக ஓப்பன் பண்ணி எடு. இந்த இன்ச்சு ரீஒர்க் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா ப்ராப்ளம் இஷ்யூ என்னன்னா இன்ச்சு வந்து பயங்கர டைட் ஆகிடுச்சு. பாருங்க, இதோடைய என்ன முக்கியமான இது காரணம் இது இப்படி உடையிறதுக்குன்னா இன்ச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டைட்டாக இருக்குது. பாருங்க, ஃபுல் டைட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது மடக்கும்போது இது மடங்கலை. அதனால தான் வந்து ஒரு சைட்லேருந்து இது பேர்த்துட்டு வந்துடுச்சு. இப்போ இன்ச்சு ரீஒர்க் பண்ணுறதுனா இந்த த்ரெட்டை வந்து வேறு மாற்றி மோல்ட் பண்ணுறதோட இந்த இன்ச்சு கொஞ்சம் லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை திரும்ப வராது. நீங்கள் லூஸ் பண்ணாமல் இன்ச்சு ரீஒர்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா திரும்ப ஒரு வாரம் 10 நாளில் கஸ்டமர் உடச்சி வச்சுன்னு திரும்ப வந்துடுவாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு டைட் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து மேலே நிற்கும். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி புதுசாக 3 த்ரெட்டை வச்சு இங்கே மோல்ட் பண்ணணும். இந்த புது த்ரெட்டை வைக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு பழைய ஸ்ட்ராங் வரும். ஸோ அந்த த்ரெட்டை வச்சு எப்படி மோல்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி அந்த இடத்துல ஆல்ரெடி இருந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக கம்ஃபர்ட்டாக இதை உட்கார அளவுக்கு வச்சுட்டு இது அந்த இடத்துல கரெக்டாக எந்த இடத்துல இருந்து வந்ததோ அதே இடத்துல வச்சுட்டு பண்ணணும். கொஞ்சம் பொசிஷனை மாற்றினீங்க அப்படின்னா இது உங்களால் ஸ்க்ரூ பண்ண முடியாது. அவங்க சேம் அதே பொசிஷனில் நேராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு மோல்டு பண்ணணும். இதான் இன்ச்சு ரீஒர்க் பண்ணுறதுக்கான க்ளவ். இது இம்போர்ட்டட் க்ளவ். இதை வச்சு இந்த இன்ச்சு இது பண்ணால் தான் மோல்ட் பண்ணால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம மோல்ட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம மோல்ட் பண்ண இன்ச்சு வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இது மோல்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகிறதும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் திரும்பவும் இப்போ இதை இன்ச்சை வச்சு உங்களுக்கு டைட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா டைட் ஆகிடும்.
டைட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்ச்சு ரீஒர்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம திருப்பும் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரி இந்த லாக்கை கரெக்டாக ப்ரெஸ் பண்ணணும். லாக்கை ப்ரெஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஓப்பன் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஒரு டபுள் சைட் டேப் போட்டிருக்கோம். அதுதான் வந்து உங்களுக்கு லாக் ஆகாமல் மூவ் ஆகாமல் லாக் பண்ணும். ஸோ எல்லா லாக்கும் நல்லா லாக் ஆகிற மாதிரி லாக் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. இப்போது வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா ஸோ பழைய மாதிரி இந்த எல்லா கேபிள்ஸ்லாம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி பேக் பண்ணிடணும். ப்ராப்பராக ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி எல்லாத்தையும் அழகாக நீட்டாக பேக் பண்ணிடணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். உங்களுக்கு அடுத்து ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும், எதுவும் ப்ராப்ளம் வராது. எங்கேயுமே ஓப்பன் இருக்காது. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்ததாகவே தெரியாது. நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிச்சு இன்டீரியர் ஒர்க்கு. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போது எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. பழைய மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துருவோம். ஓகேவா? ம்.